ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் ஆதிவன்ஷடகோவைதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்ம திவிபாதகாதேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே சிவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமக. அஸ்மத்குருभ्यो நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமஸ்காரம். சதுஸ்லோகியோட வியாக்கியானங்களை பார்த்துட்டு வரோம். அதில் போன வீடியோவில் உபன்யாசத்தில் நம்ம பார்த்தது தாயாருக்கோட எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறா, பூலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவதைகளும் 14 லோகத்தில் இருக்கிற அத்தனை தேவதைகளும் பிரம்மா உட்பட பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுறா அப்படிங்கிறது சாய்ச்சார். இப்பேற்பட்ட விஷயத்தை மேலே இன்னும் அனுபவிக்கிறார். அந்த ஸ்லோகத்தோட கடைசி பகுதியை இப்போ அனுபவிப்போம். பகவதி அப்படின்னு போன இதில் விண்ணப்பிச்சிருந்தேன். ஸ்ரீஹி அப்படிங்கிறதுக்கான நாம் ஸ்ரீரத்யேவச்ச நாமத்தே வரைக்கும் பார்த்தோம். அந்த ஸ்ரீங்கிற ஒற்றை எழுத்து திருநாமத்தோட வைபவமே அவ்வளோ பெருசுங்கிறதையும் சுருக்கமாக விண்ணப்பிச்சேன். மேற்படி வேணுங்கிறவா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட வியாக்கியானம் நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகிறது. அதில் வரும்போது ஸ்ரீ மகாலட்சுமியோட வைபவம் என்னங்கிறதையும் சேர்த்தே பார்த்துட்டு தான் வரப்போகிறோம். அதில் பார்த்துக்கலாம். மேலே இன்னும் விவரணமாக விஸ்தாரணமாக நம்ம அனுபவிப்போம். மேலே பகவதி பெருமாள் நம்ம பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே சொல்கிற பகவதினா எப்படி பகவதி அப்படின்னா அப்படின்னு முன்னமே எடுத்ததான துல்லியசீல வயோவிருத்தாம் அவனை பகவான் சொல்கிறோம். இதுக்கு 6 குணங்களும் நிரம்பியவனான அவனை பகவான் நம்ம சொல்கிறோம். இவளும் துல்லியசீல வயோவிருத்தாம் சொல்கிற மாதிரி அவனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணநலங்களும் துல்லியமாக இவளுக்கு இருக்கிறதுனால இவளை பகவதி அப்படின்னு ஆளை வந்தார் கூப்பிடுற. பகவதி இப்படின்னா மைத்ரேயா பகவத் சப்த சர்வகாரண காரணே ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம்ச சேஷதः பகவத் சப்தவாஸ்யானி வினாகேர்யைர் குணாதிபிஹி ஏஷமேவ மகாசப்தோ மைத்ரேய பகவானிதி பரபிரம்மபூதஸ்ய வாசுதேவஸ்ய நான்யகः தத்ர பூஜ்யபதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதः சப்தோயம் நோபசாரேண त्वन्यंत्र விபச்சாரதாக. விஷ்ணு புராணத்தில் பராசர சாதிக்கிறார். ஏ மைத்ரேயா, பகவான் சொல்லப்படக்கூடிய அந்த சொல் சர்வலோகங்களுக்கும் காரணமான வாசுதேவனுக்கே உரியதான சொல். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்ய, வீர, சக்தி, தேஜஸான அத்தனை உயர்ந்த குணங்களும் உடையவனான தாழ்ச்சியான குணங்கள் ஒன்று கூட இல்லாதவனான ஸ்ரீமன் நாராயண குறித்து சொல்லப்படக்கூடிய மகாசப்தந்தான் பகவான் அப்படிங்கிறது. இந்த பகவான்ற சொல் நாராயணனுக்கே உரியது. இதர தேவதைகளுக்கு அது கிடையாது. ஒருவேளை இதய தேவதைகளுக்கு நம்ம பயன்படுத்தினாலும் அது உபசாரத்துக்கே தவிர அது முக்கிய அர்த்தம் கிடையாதுன்னு சாதிக்கிறேன். இப்போ சுகபிரம்மம் பகவான், வால்மீகி பகவான், வியாச பகவான் சொல்கிறதெல்லாம் மரியாதைக்கு சொல்லப்படக்கூடியதே தவிர அவளுக்கு இந்த ஷாட்குணம் இருக்கா, அவள் பரபிரம்மமான்னு கேட்டால் இல்லை. அவள் அம்சங்களாக இருக்கலாமே தவிர பரபிரம்மமான்னு கேட்டால் அது ஔபசாரிகம்னு சாய்க்கிறார் பராசரர். இங்கே சொல்கிறதுனா திருவிநாயகனை சொல்லும்போது அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எங்கெங்கெல்லாம் சொல்லும் போதும் இது விவித்த மஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகதி பராத்மமயம் சனாதஸ்ய பிரதிஷது பகவானசேஷபும்சாம் ஹரிரபஜனன் மஜாராதிகாம்ச சித்திம். அதாவது என்ன சொல்கிறான்னா, பிறப்பற்றவனான சனாதனம் பூர்வமாக இருக்கக்கூடியவனான அந்த விஷ்ணுவுக்கு எல்லாத்த விட மேலான திருமேனியும் ஆத்மஸ்வரூபமும் சரீரங்களும் இருக்கிறதுனாலையும் எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு மூப்புகளை போக்கடிக்கும் மோட்ச சித்தியை அருள்வானாக. பகவானா பெருமாள் இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான தாழ்ச்சி குணங்களும் இல்லாதனால மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் பகவான் இருக்கான். மேலும் பாரதத்தில் இது அவள் எடுத்திருக்கா. எங்கேன்னு
அவளுமே மென்ஷன் பண்ணலை. மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்வர்த்தவ்யோ பகவான் அருகி. பெரிய ஆபத்து வரும்போது பகவானான ஸ்ரீஹரியை நினைக்கணும். இது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அடியை எடுத்துனேன். ஆபத்து காலத்தில் என்ன பண்ணணும் எல்லோரும் கேட்பா. சுவாமி ஒரு ஆபத்து வருது என்ன பண்ணணும்? ஒன்றும் வேணாம். ஸ்வர்த்தையோ பகவான் அருகி. ஹரி 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 ஹரின்னு மனசை நினச்சிட்டே இருக்கும். ஆபத்து தன்னால் போயிடுமா? ஆமாம் போயிடும். போலே அந்த ஆபத்தை பரிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஏன்னா கர்ம வினையை நம்ம அனுபவிக்கணும். கடைசி பட்சம் உடம்புல வர அடி, எங்கள் சுவாமி அடிக்கடி சாய்ப்பார், அடி விழுண்டா இப்படியே சாய்ப்பார். அடி விழுண்டா பெருமாள் தன் கையை நடுவில் வச்சுட்டு அடியை தான் கையில் வாங்கிட்டு அதோட வீரியம் கொஞ்சமாக வரும் பாருங்க, அந்த அதிர்வு அதை மட்டும் உனக்கு அனுப்பிச்சு உனக்கு காப்பாற்றுவான்டா. அதான் ரக்ஷ நம்பர். இது புரியுறதா? அடியே விடாதுன்னு அடி விண்ணப்பிக்கலை. கர்மானுசாரிய மனுஷலோகே அடி விடும். ஆனால் பகவத் சரணம் பண்ணதுக்கு என்ன சுவாமி பிரயோஜனம்? அப்போ கர்மம் தான் எல்லாமே கொடுறதுனா பகவத் சரணத்துக்கு என்ன சரணாகதி பண்ணதுக்கு பகவான் திருவடியே சரணம் சொன்னதுக்கு என்ன அப்படின்னா இதான். விடாமல் காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, ஒருவேளை விட போகிறதுனா கூட அது நம்மளை பாதிக்காமல் நம்மளை ரட்சிப்பான் எம்பெருமான். அதே மாதிரிக்கு பாருங்க, பாரதத்தில் சபாபர்வத்தை சாதிக்கிறார். அணியோ ஜயோ பரமேச்ச யஸ்து காம சரீரதிருதத் மோததே பகவான் போதைர் பால கிரீடன கைரிவ. அப்படின்னா ரொம்ப விஷயமான ஒரு வார்த்தை. அது ஏவப்படாதவனும் யாரும் பெருமாள் இதை செய்ய அதை செய்ய சொல்ல முடியாது. நிரங்குச சுவாதந்திரியம், அங்குசமே இல்லாத சுவாதந்திரியம் பெருமானுக்கு. இதை செய் அதை செய்ய அவன் யாரும் அவனை சொல்ல முடியாது. ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இதை செய் அதை செய்யின்னு சொல்ல முடியாத இடத்துல அவன் இருந்தாலும் தம் பக்தர்கள் சொன்னால் செய்யறான். எங்கே சுவாமின்னா விஸ்வாமித்திரர் இந்த தாடகைங்கிற ராட்சசியை பார்த்து அம்பு விடுன்னார், விட்டான். முதல்ல கேட்டான், ஒரு பெண் மேலே முதல்ல யுத்தம் பண்ண போகிறேன், இதான் கன்னிப்போர், ஒரு பொண்ணு மேலே விடலாமான்னா நான் சொல்கிறேன் விடுன்னா விட்டார். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமன் கேட்குறார். தசரதன் சொன்னார் காட்டுக்கு போனார், கைகேயி சொன்னார் காட்டுக்கு போனார். சுக்ரீவன் சொல்லிட்டு இருக்கான் விபீஷணன் அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னு. இவர் தான் சர்வலோக மகேஸ்வரன், இவன் தான் சக்கரவர்த்தி ஆச்சு. சர்வலோக மகேஸ்வரன் சக்கரவர்த்தி ஆச்சோன்னா நீ என்ன சுக்ரீவா சொல்கிறது? நான் தான் ராஜா, நான் சொல்லி கேள். அது சொல்லியே சுக்ரீவனை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி தான் விபீஷனை கூட்டுண்டார். சுக்ரீவனை ஒத்துக்க வச்சு கூட்டுண்டார். அவன் மிரட்டலை பெருமாள். அது நல்ல அதுதான் அங்கே தான் பெருமாளோட அந்த நமக்கு பக்த பராயணா பெருமாள் இருக்காங்கிறத கவனிக்கணும். அடுத்து துவாபர யுகத்தில் என்ன பண்ணார்? அர்ஜுனன் சொல்கிறான், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, தேரை நடாது, புருவம் நிறுத்த இடத்து தேரை நடாத்தின்னு சூத்திரத்தை இருக்குது. அர்ஜுனன் எந்த பக்கத்தை புருவத்தை நிறுத்துறானோ அந்த பக்கம் தேரை ஓட்டுவாரான். நினச்சி பாருங்க, சர்வலோக மகேஸ்வரன் ஒரு நித்திய சம்சாரி. அவன் சொல்கிறாங்கிறதுக்காக அவன் சொல்லலையா புருவம் நெறித்த இடத்தில், அவன் வாயத்திற்கு சொல்லலை. அவன் எந்த இடத்த பார்க்கறானோ அந்த இடத்துல ரதத்தை செலுத்தியே பெருமாள் வந்து காரியத்தை சாய்ச்சார். பண்ணுற காரியம் பண்ணுறார். அவர் பக்தர்கள் ஏவினா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கார். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு வேலை தூது போகிறது. எங்கள் சுவாமி சொல்லிப்பார், 2 திவ்யதேசம், பெரிய திவ்யதேசம், பிரசித்தியான திவ்யதேசம் 2. ஆனால் 2 திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமாளோட பேர் இங்கிலீஷில் சொல்லலாம். ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் போஸ்ட்மேன். பெருமாள் பேர் தான். ஒருத்தர் பேர் டிரைவர், இன்னொருத்தர் பேர் மெசேஞ்சர், போஸ்ட்மேன், டெலிவரி மேன். யார் சுவாமின்னா திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி. திருப்பாடகத்தில் பாண்டவ தூதன். காஞ்சிபுரம் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் திருப்பாடகம் இது விதேசம். 25 அடி பெருமாள் உட்கார்ந்த திருக்கோலமே 25 அடி பாண்டவ தூதன். பெருமாள் இங்கே ஏவப்படாதவன்னு சொல்லிட்டு எத்தனை ஏவல்களுக்கு வேலை பார்த்துருக்காரு பாருங்கள் பெருமாள். பக்த பராதீனம். தூதனாக போகிறதுனா சாதாரணம் கிடையாது. கழுத்தை பட்டயம் கட்டிக்கணும். பாண்டவ தூதன் பட்டயம் கட்டின்ட்டு நடந்து போய் சொல்லணும், நான் தான் தூதன்னு சொல்லிக்கணும். நாம் பண்ணுவோம் அந்த காரியத்தை. சர்வலோக மகேஸ்வரன் பண்ணிட்டு இருக்கான்.
முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முடிந்து அரக்கர் மன்னோரால் வாயினால் மாலை முனிந்து அரக்கர் பின்னோர் தன்னை வாயினால் மாலை முனிந்து அப்படின்னு திருமங்கையாழ்வார் திருவள்ளூர் திருவதேசத்துக்கான பாசுரத்தை சாதிக்கிற முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முடிந்து. முன்னே தூது யார்? ராமதூதனை ஹனுமான் அமைச்சார். பெருமாள் கொஞ்சம் சமத்துக்காரர். ஏன்னா நான் முதல்ல ஹனுமான ராமதூதனை அமுச்சு வச்சு பார்த்தார், தூதனை அமுச்சு பார்த்தார். அவர் லோகம் போல பிரசித்தி ஆகிட்டார். ராமதூத் ஹனுமான் லோகம் போல பிரசித்தி ஆகிட்டார். பெருமாள் பார்த்தா ஐயோ ஓ இப்படி போனால் பேர் கிடைக்கும், தூதனாக போய் இவன் பேர் வாங்கிட்டான், நாமளும் போய் பேர் வாங்கிடணும்னு என்ன பண்ணார்? அடுத்த ஜென்மம் கிருஷ்ணாவதாரம் வந்தது, தூதனாக போகணும் அவ்வளோதானே, நான் போகிறேன்ட்டு. இதை சுவாமி பராசர பட்டர்கிட்ட ஷமிக்கணும், அடியன் கொஞ்சம் பக்ஷபாதி, ராமபக்ஷபாதி, பராசர பட்டர் ராமபக்ஷபாதி, இது பிரசங்காது வினவ பண்ணுறேன், ஷமிக்கணும். அட்டை போய் ஒருத்தர் கேட்டாலாம், கிருஷ்ணனை சௌலபியம் தான் ஜாஸ்தி, ராமனை போய் சௌலபியம்னு சொல்கிறீங்களே, கிருஷ்ணன் பார்த்தீங்களா கழுத்தில் பட்டையை கட்டிட்டு பாண்டவ தூதன் பட்டையை கட்டிட்டு போனார், ராமன் போனானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இங்கே பராசரப்பட்ட சாய்ச்சார், கிருஷ்ணன் யாதவத்தை சேர்ந்தவன், யாதவ குலத்தை சேர்ந்தவன், அதனால் ஈஸியாக அவங்க கழுத்த பட்டையை கட்டிட்டே நீங்கோ. இங்கே ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கிறதுனால அவன் கழுத்து பட்டயம் கட்டுற அளவுக்கு யாரும் அப்போ இல்லை. ஒருவேளை பட்டயம் கட்டுறதுக்கு யாராவது இருந்திருந்தா கட்டியம் என் ராமன் தூது போயிருப்பான்னு அவர். சரி, நம்ம இதுக்கு வந்துடுவோம். அதான் சௌலபியத்தை பற்றி பேசினா இதான் பிரச்சனையே. அப்படி இருக்கக்கூடியவனான பகவான் என்ன பண்ணுறான்னா, எவப்படாதவன் அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய பகவான் பால கிரீடன கைதிவன் சொல்கிறார். அப்படின்னா இந்த லோகத்தை ஒரு சின்ன குழந்தை ஒரு மண் பொம்மையை வச்சு விளையாடும் பாருங்க, பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கானா இந்த பூதங்களோட. இந்த பூதங்கிறது எல்லாமே பூதங்கள் தான். பூத சப்தத்தில் எல்லா லோகங்களுக்கு எல்லாரும் அடங்கும். பாலகீடனகானா பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி. இது ஆழ்வார் ஒரே வார்த்தை சூப்பராக சொன்னார், இன்புறும் விளையாட்டுடையான் அப்படின்னார். இன்புறும் விளையாட்டுடையான் அப்படின்னார். ஆண்டா சாதிக்கும் போது, நாட்டை படையன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீர. நாச்சியாரோட உற்சவம், நாச்சியார் திருமணி ஒரு பாசனம் கூட அப்படி விண்ணப்பிக்கலைன்னா தப்பாக போயிடும். அதனால் நாச்சியார் திருமணியோட காத்தோட பாசனம் இது. நாட்டை படையன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீர. அப்படின்னா வீட்டை பண்ணி ஒரு குழந்தை பொம்மை வீடு கட்டி விளையாடுற மாதிரி லோக மொத்தத்தையும் குழந்தை விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்கான். விமலன் இப்படி அடித்து உடைக்கிறானே, ஆக்கிறான் அழிக்கிறான் பண்ணுறதுனால அவனுக்கு தோஷம் வந்துடுவான்னா, தோஷமே இல்லாதவன் விமலன் தன்னை கண்டீரே. மலமே இல்லாத விமலனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு சாதிக்கிறார். அதே நேரத்தில் இதில் ஆழ்வா இன்புறும் விளையாட்டுடையான் அப்படின்னு சாதிச்சார் ஆச்சா. அதே நேரத்தில் தனக்கு இந்த பகவதி அப்படிங்கிற பேர் இருக்குன்னு பாஞ்சராத்திரத்தில் லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு பகுதி. மகாலட்சுமி ஸ்வயம்மா தன் வைபவத்தத்தையும் தன் திருவாய் மலர்ந்து தன் சோதிவாய் திறந்து சொன்ன ஸ்லோகங்கள் அது. அதில் ஒரு ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 40, 48 2 ஸ்லோகம் கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தோட அதில் தன்னுடைய திருநாமத்தில் சொல்லிட்டு இருக்கா தாயார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான திருநாமங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு திருநாமம் பத்ரகாளி, ததா பத்ரா, காளி, துர்கா, மகேஸ்வரி, திரிகுணா, பகவத் பத்னி ததா பகவதி பரா, பூர்ண ஷாட்குண்ய ரூபவாத் சகம் பகவதி ஸ்மிருதா, பகவத் யஜ்ஞ சம்யோகாத் பத்னி பகவத் அம்சி அகம். அதாவது அவள் பேர் சொல்கிறா பாருங்க, எனக்கு பத்ரகாளி, பத்ரா, காளி, துர்கா, மகேஸ்வரி, திரிகுணா, இது மாதிரி நிறைய பேர்னால பக்தர்கள் என்னை கூப்பிட்றாங்க. பகவானோட பத்னியாக நான் இருக்கிறதுனாலையும் 6 குணங்களும் பூர்த்தியாக இருக்கிறதுனாலையும்
அதே நேரத்தில் பகவானோட எல்லா யஜ்யங்களையும் சிருஷ்டி முதலான யஜ்யங்களையும் சிருஷ்டிங்கிறது யஜ்யம் புருஷூத்தத்தோட வியாக்கியானத்தை பாருங்கன்னா சிருஷ்டியை ஒரு யஜ்யமாக தான் சாதிச்சிருக்கா. யஜ்யங்களில் நான் பங்கு பெறதுனால என்ன அவனோட தர்மபத்தினியாக சொல்கிறதுனால என்ன பகவதின்னு எல்லாரும் கூப்பிடுறா அப்படின்னு அவளே தன் திருவாய் திறந்து சொல்லியிருக்கா. ஸ்ரீபாஷகாரும் திருநாகதி கத்தியத்தில் ஃபஸ்ட்டு எடுக்கும் போது பகவன் நாராயணான்னு அவனை பெருமாளை கூப்பிட்டுட்டு தாயாரை சொல்லும் போது பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் அப்படின்னு சாய்கிறார். பூஜிக்கத்தக்கவள், எம்பெருமானை தவிர்த்த அனைவராலும் ஆச்சரிக்கப்படுபவள், ஒளி வீசும் திருமேனி உடையவளுமான பெரிய பிராட்டி யாரை என்றார். அடுத்தது ப்ரூமக் கதம் துவாம்பயம். இதான் இந்த ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தை. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இது வரைக்கும் அர்த்தம் தாயோட வைபவம் எல்லாம் பார்த்தோம். இது நாம் சொல்லணும். என்னென்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி பலகாலம் தேவரீரோட குணங்களை சொன்னாலும் புகழ் பாடினாலும் முடிவடையாத சிறந்த குணநலங்களை உடையவளான ஸ்ரீ மகாலட்சுமியே எப்படி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன்? இதான் முதல் கேள்வி. ஸ்தோத்திரம் ஆரம்பத்திலே ஐயோ நான் ஸ்தோத்திரம் பண்ண வந்துட்டேனே எப்படி பண்ண போகிறேன்? நம்ம சக்திக்கு உட்பட்ட ஒரு வஸ்துவாக இருந்தால் நம்ம பண்ணிடலாம் சுவாமி, ஸ்தோத்திரம் அதை பற்றி பேசிடலாம். இது நம்ம சக்திக்கே அப்பாற்பட்ட ஒரு வஸ்து, இந்த நாக்குக்கே அப்பாற்பட்ட ஒரு வஸ்து வச்சுட்டு எச்சரிக்கை இருக்க நாக்கு கொண்டு எப்படி பாடுறது? ஸ்ரீமன்னாராயண பரமாத்மாவை வேதங்கள் அனந்தாவை வேதான்னு சொல்கிறது. வேதங்கள்ன்றது அனந்தம். பரத்வாஜர் 3 ஆயுசு எடுத்துண்டு வேத அத்தியானம் பண்ணணுன்னு தேவேந்திரனை கேட்டு 3 ஆயுசு வாங்கிட்டார். அப்பையும் அவர் அத்தியனம் பண்ணது 3 கல் அளவு தான், கல்லாது 3 மலையளவுன்னு தேவேந்திரன் காட்டினான். அப்படிப்பட்டதான அனந்தாவை வேதமே என்ன சொல்கிறது? ஆனந்த வழியில் இதோ வாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்மா நாபிபேதி குதச்சனேதி. என்னோட வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத இடத்த பரபிரம்மம் இருக்குன்னு சாதிக்கிறது. ஆனந்தம் தான் பிரம்மம்னு, அளவிட முடியாதவன் தான் பிரம்மம்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் பயப்படாமல் இருப்பான், அவன் தான் நன்னா இருப்பான்னு சாதிக்கிறது. பெருமாளை அடக்கிட்டேன், பெருமாள் எனக்கு தெரியும், நான் தான் பெருமான்ட்டா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். பெருமாளை என்னால் புரிஞ்சிக்க முடியாது, நான் நீச்சன், அவன் பெரியவன் யார் சொல்கிறாரோ அவாதான் உண்மையாலுமே பெருமாளை புரிஞ்சுட்டவா. நம்மாழ்வாத்தம் பாசுறது நீச்சனே நிறையொன்று மேலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கின்றார். அவர் சொல்லும்போது என்னவா சொல்கிறார்? பரஞ்சுடர் ஜோதி அப்படிங்கிறார். சோதி சுடர் ஜோதி, பரஞ்சுடர் ஜோதி, அணையாத சுடர் ஜோதியாக இருக்கக்கூடியவன் அவன். நியாயாருனா நீச்சனேன் நிறையொன்று மிலேன். நீச்சன்னான்னு குணம்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லாதவன் நானுன்னு ஆழ்வார் சாதிச்சுக்கிறார் தன்னை. நாம் எனக்கு எல்லாம் தெரியும் பெருமாள், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த எண்ணம் இருந்தாலே பெருமாள்கிட்ட போக முடியாது. அதில் சொல்கிற இப்பேற்பட்ட வேதங்களுமே பார்க்க முடியாது, அளவிட்டு அறிய முடியாது சொல்லப்படக்கூடிய பெருமாளை ஸ்ரீகுணத்த கோஷமில் பராசரப்பட்ட சாதிக்கிறார். என்னென்னா 4வது ஸ்லோகம், அதில் வியாக்கியான பூர்த்தியாக நம்ம மேல்படி வரங்களில் அனுபவிப்போம். அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் அறிய விண்ணப்பிக்கிறப்ப போக்தகாத கேலி சுலகித பகவத் வைஸ்வரூபியானுபாவசான ஸ்ரீஹி. அப்படின்னா பகவானோட விஸ்வரூபத்தையும் தன்னுடைய போகமாக விளையாட்டாக கையாடுறவள்லாம் ஸ்ரீதேவி. பராசரப்பட்ட சாதிக்கிறார். அதாவது முதல்ல என்ன சொன்னேன்? அனந்தாவை வேதாக ஏதோ வாச நிவர்த்தந்தி, அதை விடவே முடியாதவன் எம்பெருமான் சொல்கிறோம். பட்டர் என்ன சாதிக்கிறார்? அப்பேற்பட்ட எம்பெருமானோட விஸ்வரூபத்தையே விளையாட்டாக கையாளுறவ தான் ஸ்ரீதேவின்னா எவ்வளோ தூரம் அன்னுன்யமாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அவனோடைய வசத்தி தான், எல்லா குணங்களையும் வசதி தான், அதுக்காக அவன் எல்லாத்துலேயுமே மேலே அப்படிங்கிறது இல்லை. 2 பேருமே சேர்ந்திருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கிறதான் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இதை சொல்கிறார்? இதில் இந்த சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா,
அப்பேற்பட்ட எம்பெருமானோட சுரூபத்தையே கையாள கொண்டிருக்கிறவளை விளையாட்டாக கொண்டிருக்கிறோட வைபவத்தை இந்த நீச்சன் அறிவிலி நான் எதை சொல்லி பிரார்த்தனை பண்ண முடியும்? என்னன்னு பிரார்த்தனை பண்ண வார்த்தை முதல்ல வரணுமே. வார்த்தையே வராதே முதல்ல எப்படி பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொல்லி திக்கிச்சு போய் நிற்கிறேன்ற மாதிரி இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தை ஆளவந்த தலை கட்டுறார். ஒரு பின்குறிப்போ 2 விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஆளவந்தார் குரத்தாழ்வான் இவாளோட ஸ்துதிகள்லாம் எடுத்து பார்த்தேன்னா பெருமாளுக்கு ஸ்தோத்திரரத்னம், தாயாருக்கு சதுஸ்லோகின்னு ஆளவந்தார் அனுகிரகம் பண்ணார். சதுஸ்லோகியில் ஸ்தோத்திரரத்னத்தை 65 ஸ்லோகம், சதுஸ்லோகி 4 ஸ்லோகம். வேதங்களில் நிறைய பகுதி எம்பெருமானுக்கு, தாயாருக்கு சில பகுதிகள் தான். ஸ்ரீசுக்தம், ஸ்ரத்தாசுக்தம், மேதாசுக்தம், பூசுக்தம், லீலாசுக்தம், துர்காசுக்தம், அது மாதிரி விஷயங்கள் தான் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருக்குது. ரொம்ப கம்மி வேதங்கள் நிறைய பெருமாளை பற்றி சொல்லியிருக்கு. குரத்தாழ்வான் மொத்தம் 5 ஸ்தவங்கள் பண்ணார். அதில் 4 ஸ்தவம் பெருமாளுக்கு, ஒரே ஒரு ஸ்தவம், அதுவும் 11 ஸ்லோகங்கள் தான் தாயாருக்கு. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம், பூர்வசதகம், உத்தரசதகம் சொல்லிட்டு 230 ஸ்லோகங்களுக்கு மேலே படிக்கார். ஸ்ரீகுணரத்த கோஷம்னு தாயாருக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்திரம் தான் பண்ணால், அது 61 ஸ்லோகம்தான். ஏன் இந்த ஓரவஞ்சனையா இது அப்படின்னு கேட்டால், எங்கள் சுவாமி சாய்ப்பார் இல்லை, பெருமாளோட வைபவத்தை அவளால் சொல்ல முடிஞ்சது, அவ்வளோ ஸ்லோகம் சொல்லிட்டா தாயாரோட வைபவத்தை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அதனால் 4 ஸ்லோகத்தோடு நிறுத்திட்டா இவர் 60 ஸ்லோகத்தை நிறுத்திட்டார், அவர் ஒரே ஒரு ஸ்தபத்தோடு நிறுத்திட்டார்னு சுவாரஸ்யமாக சாதிப்பார் எங்கள் சுவாமி. ஸோ தாயாரோட மகிமை வைபவம், நவராத்திரி நாயகியான ஸ்ரீ மகாலட்சுமியோட வைபவங்கிறது அப்பேற்பட்டது வைபவம். ஸோ அத்தனை பேரும் அந்த தாயாரோட திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம். எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணுறாங்கிறது தான் கடைசி 2 வரியில் பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா கயேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷா சுரவ்ரஜ தசி தத்தா தாசி கனகா ஸ்ரீரத்தியவ நாமஜே பகவதி பூமக்கதம் துவாமயம். இதனால் சொல்லப்படக்கூடியது என்ன? எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமான மிதுனத்துக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கர்த்தவியமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இந்த நவராத்திரியிலேருந்தாவது ஒழுங்காக திருவாராதனம் பண்ணி தாயார் பெருமாளுக்கு சன்னதிகளில் எப்படி போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படி விண்ணப்பிச்சிருந்தேன். அதை முடிஞ்ச வரைக்கும் சன்னதிகளில் போய் கைங்கரியம் பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ கோவிலில் நடக்கிற உற்சவங்களில் பங்கு பெற்றணும், அதை கலந்துக்கணும். தாயார் பெருமாள் சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷந்தான் உன் பிரபடவாய் காண்பேனேங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம். அவர் சிரிக்கணும், அவள் சிரிக்கணும், அதை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படணும். அதுதான் நமக்கு இந்த ஜீவாத்மா கர்த்தவியம் சொல்லி ஆளவந்தா திருவள்ளியே சரணம், சுவாமி பெருமானா திருவள்ளியே சரணம், சுவாமி தேசிகன் திருவள்ளியே சரணம், சுதாச்சாரியன் திருவள்ளியே சரணம் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன்.